ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து கடி சாவல் சீரக சம்பா எடுத்து இதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது செய்வதற்கு கடலை மாவு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட். ஒரு 1/4 கப்பு கடலை மாவு, அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து தேவையான அளவு உப்பு கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்க. எந்த கப்பில் கடலை மாவு எடுத்தீங்களோ 4 கப்பு, அதே கப்பில் 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு லம்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி ஸ்டிர் பண்ணுங்க. எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது, லம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போகணும். ஸோ இது முடிஞ்ச பிறகு நான் அடுத்தது வந்து ஒரு கப்பு தயிர் ஊற்றுறேன், சரிங்களா? எந்த கப்பில் நம்ம கடலை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தயிர். ஆக்சுவலாக தயிரை வந்து நீங்கள் முதல்லையே கூட விடலாம். இன்ஃபேக்ட் எல்லாருமே முதல்ல தான் போடுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த தயிரை ஊற்றின அப்புறம் மறுபடியும் இதை வந்து ஸ்டிர் பண்ணுங்க, விஸ்க் பண்ணுங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு சில்லி பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். தனியா விதை, ஜிஞ்சர், அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா. தனியா விதை, ஜிஞ்சர், பச்சை மிளகா, நீங்கள் மூணும் பார்த்தது. இந்த மாதிரி ஒரு கிரீன் கலர் பேஸ்ட் குறைவரான்னு அரைச்சிக்கோங்க. அடுத்தது வந்து ப்ரெஷர் பேனில் தான் அந்த குக்கிங் பண்ண போகிறாங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய், ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 4 ஸ்பூனு எண்ணெயாக ஊற்றலாம், இல்லை 4 ஸ்பூனு நெய்யாகவும் ஊற்றலாம். அடுத்தது வந்து சீரகம் வந்து 1 ஸ்பூனுங்க. சீரகம் ஊற்றின பிறகு, சீரகம் போட்ட பிறகு அடுத்தது வந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு அடுத்தது நீங்க வந்து வெந்தயம் ஆட் பண்ணுங்க. பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிருக்கேன், அதாவது பிளாக் அந்த மிளகு. அதுக்கப்புறமா அந்த சில்லி பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் பாத்தீங்களா, குறைகுறான, அதை வந்து இதுல ஆட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா பெருங்காய பொடி, கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு சாட்டே பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த கடி சாவல்ல வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய வெஜிடபிள் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பொட்டேட்டோ ஆட் பண்றோம். ஒரு 10லேருந்து ஒரு 12 பொட்டேட்டோ பீஸ் தான் நான் ஆட் பண்றேன். ஸோ அதை ஆட் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் வந்து சாட்டே பண்ண பிறகு அந்த லிக்விட் ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா, கடலை மாவும் தயிரும் போட்டு, அதை வந்து இதில் ஊற்றிருங்க. கண்டிப்பாக இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம இதை போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே இந்த குக்கிங்கை நம்ம பண்ண போகிறோம் இனிமேல இருந்து. ஏன்னா வந்து கடலை மாவு இருக்குது, அது வந்து அடியை பிடிச்சிரும். கடலை மாவு அடியை பிடிக்காமல் இருக்கணும்னா லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாயில் ஆன உடனே நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சீரக சம்பா 1 கப் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வந்து இதை பாஸ்மதி ரைஸ்லையும் குக் பண்ணலாம், சாதா அரிசிலையும் குக் பண்ணலாம். ஸோ பாஸ்மதி ரைஸ் வேணும்னா அது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் வச்சிருங்க. ஒரு 4லேருந்து 5 விசில் வெயிட் பண்ணுங்க. 4லேருந்து 5 விசில் முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணுங்க. நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுடைய கடி சாவல். ஸோ 1 pot ரைஸுங்க, இது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு ஃபண்டாஸ்டிக்கான கடி சாவல் 1 pot ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.